தமிழ்நாடு பல வருடங்களாக மின்வாரிய ஒப்பந்தத்திற்காக 33 விநியோக மாவட்டங்களில் பணிபுரிந்து வருகிறோம். எங்களது நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். எங்களை தினக்கூலி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் அல்லது பணி நியமனம் இரண்டை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி வருகிறோம். கடந்த ஓராண்டுக்கு முன்பு நமது தமிழக வெற்றி கழகமானது இன்றைய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் நமது பார்த்திபன் அவர்கள் எங்களுடன் 5 கட்ட போராட்டங்களில் எங்களுடன் ஈடுபட்டார். மேட்டூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. அப்போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் இந்த நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கையில் ஒப்பந்த தொழிலாளர் பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. மாறாக விடுபட்ட கேங்மேன்களும் தேர்வில் தவறிய கேங்மேன்களும் டிஎன்பிசி மூலம் பணியேறப் போவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து நாங்கள் கடந்த 15 நாட்களாக போராடி வருகிறோம். நேற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சந்தித்த போது உங்களை பேப்பர்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். ஆனால் 2019 ஆண்டு தேர்வில் தவறிய 0 மதிப்பெண், 2 மதிப்பெண், 7 மதிப்பெண் எடுத்து தவறிய அந்த கேங்மேன்களை தற்பொழுது பணி நியமனம் செய்கிறோம். இன்று மின்வெட்டு காலங்களில் எங்களுக்கு பணி செய்ய ஆற்றல் இல்லை என்கிறார். கடந்த 15 வருடங்களாக அனைத்து புயல் பேரிடர் காலங்களிலும் நாட்டு நடவது போல் ஒவ்வொரு புயலிலும் சென்று நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை மறந்தோம், அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்தோம். இப்படி எங்களுக்கு பணி அமர்த்தலை கொடுத்திருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் தற்போது போராடி வருகிறோம். இப்படி ஒப்பந்த தொழிலாளர்களை ஏமாற்றுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. தமிழக மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மின் உற்பத்தி நிலையங்கள், அதாவது வடசென்னை, மேட்டூர், தூத்துக்குடி, இதை கடந்து நீர் நிலையங்கள், ஹைட்ரோ பிளான்ட் இருக்கு, அதுபோக கேஸ் பிளான்ட், ஆயில் பிளான்ட், இப்படி உற்பத்தி நிலையங்களும் சரி 38 மாவட்டத்தில் இந்த ஆந்திரா பார்டர்ல இருந்து இந்த கேரளா பார்டர் கலையக்கலை வரைக்கும் 38 மாவட்ட விநியோக ஓட்டத்திலையும் மின்வாரிய ஒப்பந்ததாரர்கள் 15,000 பேருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 2005, 2007 காலகட்டத்தில இருந்து கேட் அக்ரிமெண்ட்ல பணியாற்றி வராங்க. இவங்களோட பணி என்னன்னா, அன்டைம்ல 1 மணிக்கு பவர் கட் ஆச்சுன்னா அந்த வேலையை அந்த தொழில பார்க்கணும். இதே மாதிரி கஜா, வரதா, ஒக்கி புயல் காலங்களையும் இந்த தொழில தான் வேலை பார்க்கணும். கொரோனா காலத்திலையும் இந்த தொழில வேலை பார்த்தாங்க. வரக்கூடிய இந்த மழை காலங்களையும் சரி, அடுத்த வரக்கூடிய புயல் காலத்தையும் இதே தொழிலாளி வச்சுதான் இந்த அரசு இந்த பேரிடர் காலத்தை சமாளிக்க போறாங்க. இது போக பீசார் பள்ளி மின்வெட்டு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மின்வெட்டை சரி செய்யறதும் இந்த ஒப்பந்த தொழில் தான். நாங்க கேட்கறது என்னன்னா, இந்த ஆட்சி இல்ல, கடந்த 4 ஆட்சி முடிஞ்சு போச்சு. 4 ஆட்சி கடந்தும் இந்த ஆட்சியாவது இந்த ஒப்பந்த தொழிலை, இந்த கேட் அக்ரிமெண்ட் 27 ஆண்டு காலம் பின்பற்றி வந்து கேட் அக்ரிமெண்ட் ஒளிப்பார்கள் என்று 15,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் சரி, அவருடைய குடும்பங்களும் சரி, உறவினர்கள் வாக்களித்தார்கள். இந்த அரசுக்கு வாக்களித்தார்கள். தற்போதைய மின்துறை அமைச்சரின் அறிவிப்பால் இந்த ஒட்டுமொத்த ஒப்பந்த தொழிலும் படிப்படியாக கொந்தளித்து இன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 மாவட்டத்துல தொடர் வேலை கொடுத்தோம். அங்கங்க தொழிலாளி உட்கார்ந்துட்டு இருக்கான். விழிப்புரிக்கு போய் என்ன செய்ய தெரியாம இத்தனை வருஷம் வாரியத்துக்கு பணியாற்றிட்டோம், இந்த அரசுக்கு பணியாற்றிட்டோம். எத்தனை விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பார்மர் கிட்ட ஒரு கம்பவுண்ட் இருக்கு, அந்த தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த போஸ்ட்ல எரிஞ்சி கீழே விடலாம், காக்கா குருவி மாதிரி பொசிஞ்சு போறான். அந்த அதிகாரி அந்த இடத்த வந்து விட்டு 100% ரிமூவ் பண்ணு. என்னங்க இது, ஒரு காக்கா சென்று கூட 10 காக்காவுக்கு ஒட்டுமொத்தம் நின்று கண்ணீர் வெடிக்கி ஒரு தொழிலாளி அந்த அலுவலகத்துல அத்தனை பேர் வேலை பார்த்திருக்கான், வாரிட்டு கொடுத்திருக்கான், அரசு கொடுத்திருக்கான், பொதுமக்கள் கொடுத்திருக்கான். அந்த குடும்பம் அந்த குழந்தைகிட்ட கண்ணீர் சிந்தும் போது இந்த அதிகாரிகள் ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தை அவர்களையும் இறக்க செய்திருக்கிறது. மாதவி, எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ போன 2 வருஷம் முன்னாடி தேனி மாவட்டத்தில் ஒரு இறப்பு, கும்பகோணத்தில் ஒரு இறப்பு, கரூர் மாவட்டத்தில் 31 பேர் இறந்து பணி நியமனம் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்தி வரவேற்கின்றோம், அது உங்களோட கட்சி நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் கேட்பது என்னன்னா, இதே மின் வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மரணமடைந்துள்ளார். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போன 2 வருஷம் முன்னாடி 2 பேரும் இறந்துருக்கான். அவங்க காம்பன்சேஷன் நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆடியோ மூலியமா கொடுக்குறீங்க. கலாச்சார மரணம், இதை தொடர்ந்து பல மரணங்களில் அரசுகள் கொடுக்கின்ற தொகையை ஏன் இந்த ஒப்பந்த தொழில் கொடுக்க மாட்டேங்கிறார்? ஏன் நெத்தியில ஒரு ரூபா செத்தா நெத்தியில ஒரு ரூபாய்க்கும் அதை வக்கீல் கூட அரசு வழங்க மறுக்கிறது.
இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் அடுத்து இறக்குகின்ற தொழிலாளியை கரூருக்கு தான் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அங்க வழி தெரியல, இந்த தொழிலாளிகள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அப்டாமன் ஏரியா பிளான்ட்ல பாத்தீங்கன்னா உற்பத்தி நிலையங்கள்ல அந்த ஏட்டூர் ஏரியா இருக்கும், பாயர்ல அந்த பாயர் வெடிச்சு மேட்டூர்ல 3 தொழில் இறந்துனா தூத்துக்குள்ள ஒண்ணு தொடர்ச்சியா இந்த பிளான் சர்வீஸ் பாத்தீங்கன்னா அந்த அப்டாமன் ஏரியால தொழில் அனுப்பவே கூடாது. ஆனா ஏன் அனுப்புறீங்க? முன்னுக்கு இருக்கா தொழில் அனுப்புறோம். அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நாங்க தொடர்ச்சியா சேர்மன் சந்திச்சு ஒரு ஐடி கார்டு தான் கேட்டோம், ரொம்ப கேட்கல. ஒரு பிரைவேட்ல ஒரு செக்யூரிட்டி, ஒரு மால்ல ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்தா அவருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க, உபயோகப்படுத்தக்கூடிய அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டைய உற்பத்தி நிலையங்களா இருக்கட்டும், விநியோகம் இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அமைச்சர் சொல்றாங்க நாங்க அடையாளப்படுத்த போறோம். அந்த அடையாளப்படுத்துறத ஏன் ஒரு ஐடி கார்டு நரசல கொடுக்க முடியாதா? ஐடி கார்டு கொடுக்க முடியாதா? அடையாளப்படுத்துறதுக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதான் கேட்க வரவங்க. இந்த அரசு தற்போதைய தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை. வணக்கம். தமிழ்நாடு மின் வாரியத்தில் பல கட்ட போராட்டங்களாக நாங்கள் நடத்தி வந்தோம். பல வருடங்களாக பணிபுரிந்து வந்தோம். பல புயல்களில் பணிபுரிந்தோம். நீண்ட காலமாக இந்த போராட்டத்தில் நாங்கள் இந்த கோரிக்கை 766 ரூபாய் தினக்கூலியாக கொடுத்து நிரந்தரப்படுத்த சொல்லியிருந்தோம். இந்த கவர்மெண்ட் எங்க போராட்டத்தில் கலந்து கூட பயணிச்சு உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்கிறோம், உங்களை நிரந்தரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து வெள்ளை அறிக்கையில் எங்களுக்கு அவங்க நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள் அன்று 22ஆம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தணும். நடத்தி 29ஆம் தேதி சென்னையில் எழும்பூரில் ஒரு மிகப்பெரிய மாநில போராட்டமாக நடத்தி வந்தோம். ஆனால் இந்த அரசு எதுவும் கண்டுகொள்ளவில்லை. நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் செஞ்சு தரேன் அவ்வளோதான், உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நான் இந்த ரேட்டில் போட்டு தரேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் நிரந்தரமா எங்களுடைய தொழிலாளிகள் நிரந்தரமா ஒரு வாழ்வாதாரத்தை கேட்குறாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு போயிட்டு இதை எங்களுக்கு செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கிறோம். பல தொழிலாளிகள் உயிர் எழுதுகிறார்கள், உறுப்பு எழுதுகிறார்கள். பல இளம் பெண்கள் விதவா இருக்கிறார்கள். பல இளம் குழந்தைகள், அவனுடைய ஒப்பந்த தொழிலாளியோட இளம் குழந்தைகள் படிப்பு எப்படி படிக்கிறது, எப்படி வருமானம் அப்படின்னு தெரியாம நடுத்தரவு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர பணி வழங்குமாறு மிகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தற்பொழுது 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து மாவட்டங்களில் ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 60% வேலைநிறுத்தத்தில் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் மின்வெட்டானது இன்று நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மின்வாரியமும் சரி, மின்சாரத்துறை அமைச்சரும் சரி, மக்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளவில்லை. காரணம், இன்னைக்கு லோக்கல்ல இருக்கிற யாரோ எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து அவங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நேத்து ஒருத்தர் இறந்திருக்காரு. அப்ப ஒரு அதிகாரி வேலை நிறுத்தம் பண்ணாலும் பரவாயில்லாம், தொழிலாளி வேலை நிறுத்தம் பண்ணாலும் பரவாயில்லாம், என்ன அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் எவ்வளவு நேரம் மின்வெட்டில் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லாம், அவங்கள பத்தியும் இந்த அரசுக்கு கவலை இல்லை. இப்படி இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் மக்கள் இவ்வளவு மின்வெட்டில் சந்திச்சிருக்காங்க. ஆனா அவங்க தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமா பேச்சுவார்த்தைக்குமா கூப்பிட்டு பேசல. இப்படி இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்ங்கிறத விட தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லையா, இந்த அரசுக்கு அக்கறை இல்லையா? ஒவ்வொரு தொழிலாளியும் இறந்துட்டு இருக்காங்க. வேலை ஏறி கரண்ட் சம்பந்தத்துல பீஸ் போட்டா உயிர் போகாத என்ன பண்ணோம்? அதிகாரிகள் வளர்ச்சி இப்பொழுது ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. இப்ப ஆள் பற்றாக்குறை இருக்குது. முட்டை மார்க் வாங்கணும், 7 மார்க் வாங்கணும் கொண்டு போய் வேலைக்கு போட்டா அவன் வேலைக்கு வருவானா, அவன் வேலை செய்வானா? மின்சார வாரியத்தில் அனுபவம் உள்ள தொழிலாளிகள் தேவையா, இல்லை அவங்க எக்ஸாம் வச்சு 7 வருஷத்துக்கு எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆனவங்க? அப்ப இதுல ஏதோ குளறுபடி இருக்குதா நாங்க நினைக்கிறோம்.
இதில் ஏதாவது பணம் பெற்றுக் கொண்டு உள்ளார்களா? ஏன் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒப்பந்த தொழிலாளி என்பவன் பல வருடம் அனுபவம் வாய்ந்தவன். இவனுக்கு வாய்ப்பளிக்காமல் 7 வருடத்திற்கு முன்னால் தேர்வில் தவறிய முட்டை மதிப்பெண் எடுத்தவனுக்கு வாய்ப்பளிக்கிறார்கள் என்றால் இதில் ஏதாவது குளறுபடி உள்ளது, பணம் பெற்றுள்ளார் என்பதை இப்பொழுது நாங்கள் யோசிக்கிறோம். இதுக்கு ஏதாவது பணம் காரணமா? எங்களிடம் பணம் இல்லை. ஒப்பந்த தொழிலாளி 6 மாத காலம் சம்பளம் இல்ல, 6 மாத காலம் சம்பளம் இல்லை. இதை மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கையில சொல்றாரு. நான் அப்பவே கேட்டேன், 6 மாசம் சம்பளம் தரலன்னு சொல்றீங்க, அப்படிப்பட்ட தொழிலாளி நீ நிரந்தரம் பண்ணணுமா இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி வெயிலா போறவங்க நிரந்தரம் பண்ணணுமான்னு கேட்டேன். இந்த அளவு சம்பளம் கொடுக்கல, இவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இந்த தொழிலாளிக்கு ஏன் சம்பளம் போடணும்னு கேட்கறதுக்கே யாரும் ஆள் இல்லை. ஆனா ஒண்ணு இந்த தமிழர் வெற்றி கழகத்துக்காக எங்க கூட நம்ம போராடுறாங்க. பலகட்ட போராட்டம் நடத்தும் போது நாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்வோம் சொல்லி நாங்க எல்லாரும் வாக்களிச்சோம். கடைசியா அந்த விசில எங்களுக்கே அடிச்சாங்க பாரு. இதுதான் எங்களுக்கு பெரிய அடிட்டு. மொத்த பேரும் அதான் சொல்றாங்க, இன்னைக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, ஓடி ஓடுனீங்கல்ல, அடிச்சாங்க உங்களுக்கு விசிலு அப்படின்னு கேட்கும் போது இப்ப என்ன கேட்கிறாங்க, விசிலு கேக்குதான்னு. இப்ப எங்களுக்கு அப்படி ஒரு புண்படுத்திட்டாங்க என் மனசை. என்ன இந்த மனசை எங்களை அப்படி புண்படுத்திட்டாங்க. இந்த முதல்வரை நம்பி நாங்க எப்படி கொண்டாடணுமோ அழகு பார்த்தோமோ, ஆனா ஒரு தொழிலாளிக்கே இவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுத்துவாங்க. அந்த நடுத்தர வர்க்கமும் தொழிலாளியும் விவசாயிகளும் எப்படி இந்த அரசு இவங்களை வழிநடத்தணும் தெரியல எனக்கு. வழக்கமா பணக்காரங்களும் ஒப்பந்ததாரர்களும் பணம் உள்ளவங்களும் தான் ஆட்சியில் பிழைக்க முடிய மாட்டேங்குது. எந்த ஒரு எடுத்துக்காட்டும் இல்ல. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனி கமிஷன் வைக்க நான் பல முறை கேட்டிருக்கோம். ஒரு ஒப்பந்தத்துல இருந்திருக்கான், அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, இந்த அளவு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பணி ஏதாவது வழங்கப்பட்டதா, அவங்களுக்கு ஒரு இழப்பீடு வழங்கப்பட்டதா, கை கால் உடஞ்சி படுத்துட்டு இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல பிறந்தோம், மின்சார வைத்துல வேலை பார்த்தோம். இந்த அடையாளப்படுத்த வேண்டியது தமிழக அரசு தானே தவிர கொத்தடிமையா வச்சிருக்கிறது எனக்கு தெரிய அரசு வேலை வாய்ப்பு இல்ல, மின்சாரத்துறை தான். இவனுக்கு சம்பளம் போகுதா இல்லையா, இப்படி எந்த ஒரு இவங்களும் யார் பார்க்கறதுக்கு ஒரு லேபர் ஆபீசரோ யாருமே கிடையாது. அப்ப இது கொத்தடிமை தானே. செங்கல் துறையில வேலை பார்த்தா என்ன, மின்சார வாரியத்துல வேலை பார்த்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். இவங்க அனுபவ சான்று, இவங்க வேலை பார்க்கறாங்களா இல்லையா, இவங்க சம்பளம் போகுதா இல்லையா, இவங்க எதை நோக்கி வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு பிளான்ல வேலை பார்க்கறவங்க அவ்வளவு தெரியல வேலை பார்க்கறான். வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க வேலையை நிறுத்திடலாம், கான்ட்ராக்ட்காரங்க நிறுத்திடலாம், அவங்க வயசாயிடுச்சு வேலைக்கு வேண்டான்றான். அப்ப அவன் எப்படி பிழைப்பான்? அவனுக்கு எவ்வளவு மருத்துவ செலவு ஆகும் வருங்காலத்துல. அப்ப சக்கையா தூக்கி வெளியே போடுறாங்க. இதுதான் அரசு மக்களை காக்கிறதா? மக்களை காப்பது என்றால் என்ன? அவர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவனுக்கு தரணும், அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யணும். ஒரு தொழிலாளிக்கு நான் 1 கோடி கோடியா கேட்கல, எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு வேலை கேட்கிறோம். இதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு அரசு எப்படி 5 ஆண்டு காலம் மக்களை காக்கும் என்பதை நம்புவது? விசில் கண்டிப்பா எல்லாத்துக்கும் அடிப்பாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தமிழக முதல்வர்களே, எங்களை கேலி செய்தவர்களிடம் இல்லை, உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று இந்த தொழிலாளிகளுக்கு அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு நாங்கள்